வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் அளபடை. அளபடைனா என்ன அப்படின்னா, ஒரு செயலின் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக அதை நீண்டு ஒலிக்கிறது தான். அந்த எழுத்தை நீண்டு ஒலிக்கக்கூடியது தான் அளபடைங்க. ஸோ இந்த அளபடையில என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, உயிரளப்படை, ஒற்றளப்படை. ஸோ அதுல என்னென்ன பிரிக்கிறாங்கன்னு நாம இப்ப பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உயிரளப்படை. உயிரளப்படையை 3 வகையா பிரிக்கிறாங்க. செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படைன்ட்டு. இந்த செய்யுளிசை அளப்படைய இசை நிறை அளப்படைன்னு சொல்லலாங்க. அதாவது another name of செய்யுளிசை அளப்படை. ஓகே, சோ இந்த செய்யுளிசை அளப்படை நாம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு நெடிலுக்கு பக்கத்துல இந்த ஆ வந்திருக்கும், அதாவது நீண்டு ஒலிக்கிறதுக்கு பக்கத்துல இந்த ஆ வந்திருக்கும். உழார், கெடா அப்படின்னு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது இன்னிசை அளப்படை பார்த்தோம்னா, கெடுப்பதும், இந்த தும் அப்படின்ற வேர்ட் வந்திருந்ததுன்னா அது வந்து இன்னிசை அளப்படை. அடுத்ததா சொல்லிசை அளப்படை. சொல்லிசைனா நசகி, இந்த மாதிரி ஈ வந்து முடிஞ்சிருக்கக்கூடியது சொல்லிசை அளப்படை. இந்த அளப்படையில உயிரிழப்படைக்கு அடுத்தது ஒற்றளப்படை. சரியா, இந்த 2 டைப்ஸ். ஸோ இதுல வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேர்டு இக், இச், இட், இத், இப், இர், இர், இழ், இந்த வேர்டை தவிர்த்து 2ஆக வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சங்குங் அப்படின்ட்டு வரும். இந்த 2 வாட்டி வந்திருக்கு பாருங்க. ஸோ இந்த வேர்டை தவிர்த்து மீதி எல்லா வேர்டுமே 2 வாட்டி, இப்போ 3 சுழி இன்னு, 2 சுழி இன்னு, அந்த மாதிரி 2 வாட்டி வந்திருந்ததுன்னா அதே எல்லாமே ஒற்றளப்படை. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.